ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோம். என்னோட டியோ ஸ்கூட்டர்ல வந்து முன்னாடி அந்த டேஷ்போர்டு, அதாவது ஸ்பீடோமீட்டர் இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வெளுத்து போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து அதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இன்டர்நெட்ல, அதாவது யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதில் வந்து இந்த ஷாம்பு போட்டு க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பண்ணால் வந்து ஒரு 2-3 நாள் இல்லை மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு தான் இருக்குது, அதுக்கப்புறம் போயிடுது. ஸோ இது வந்து நம்ம பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அதாவது ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்தா எப்படி இருக்கும் சொல்லிட்டு நம்ம வந்து இப்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, வெல்கம் டு மதன் விலாக்ஸ். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேலையை வந்து நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சேங்க. ஆனால் வந்து என்னால் பண்ண முடியல. பார்த்திங்களா முன்னாடி எவ்வளோ ஃபேடாக இருக்குதுன்னு பாருங்கள். என்னோடய வண்டியோட டேஷ்போர்ட்னால் வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஸ்பீடோமீட்டர் அதெல்லாம் இருக்கிறது எவ்வளோ ஃபேடாக இருக்குது, பார்க்கவே கேவலமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பெயிண்ட் அடிக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ வாங்க போகலாம். ஸோ இப்போ வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஆட்டோமொபைல் ஷாப்புக்கு போகிறேன். ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்கிற ஷாப்புக்கு. இவர் என்ன ஒரு பக்கமாக போகிறாரு, இவ்வளோ பெரிய மூட்டையை முன்னாடி சுமந்துட்டு போகிறாரு. ஓகே, ஆட்டோமொபைல் கடை வந்துருச்சு. நம்ம இந்த கடையில் கேட்டு பார்க்கலாம். ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்காண்ணா? ஸ்ப்ரே பெயிண்ட் மேட் பிளாக். எவ்வளோண்ணா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நேராக வீட்டுக்கு போயிட்டு இது ஃபுல்லாக மாஸ்கிங் அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாங்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து மாஸ்கிங் டேப்பும் ஒரு எமெரி பேப்பரும் இருக்குது, அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். சென்னையில் கிட்டத்தட்ட டிராஃபிக்லாம் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. இப்போது நல்லா இந்த இடம்லாம் நல்லா ஃபேட் ஆகிடுச்சு, பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருக்குது. நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக கவர் பண்ணி பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஸோ கவர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஸ்பீடோமீட்டர் இருக்க இடம், அப்புறம் இந்த ஃபியூல் காஜ் இருக்கிற இடம், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். இந்த எந்த கிளாஸுமே வெளியே தெரியக்கூடாது. ப்ளஸ் இந்த மனியூட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம கவர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹார்ன் இருக்குல்ல, இந்த ஹார்னு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல இண்டிகேட்டரில் இந்த சிம்பிள்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் நம்ம கவர் பண்ணி நம்ம அடிக்கணும். நம்ம வந்து இந்த இடம்லாம் நிறையா கவர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த டாப்பில் இந்த இடம்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய பெயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நம்ம கவர் பண்ணி அடிக்கணும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ பார்த்துடலாம். முதல்ல வந்து இது வந்து மாஸ்கிங் டேப்புன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் எல்லா பெயிண்ட் ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து 2000 எமெரி. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப அந்த சாண்டே இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்க்ராட்ச் விழாது. அதுக்கப்புறம் வந்து பேப்பர், நம்ம ஃபுல்லாக நம்ம பெயிண்ட்டு மற்ற பெயிண்ட் இருக்க இடத்துலலாம் கவர் பண்ணுறதுக்கு பேப்பர். இப்போ முதல்ல நம்ம தண்ணியால் வந்து இந்த இடத்த லைட்டாக தொடச்சிக்கலாம். எந்த அழுக்கு இருந்தாலும் நல்லா போயிடும். இப்போ வந்து நம்ம நல்லா தண்ணியால் தேய்ச்சி கழுவிட்டோம். ஓரளவுக்கு நீட்டாகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு எந்தெந்தலாம் ஸ்க்ராட்ச் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம அந்த 2000 சாண்ட் பேப்பர் வாங்கியிருக்கோம்ல, அதை வந்து நம்ம தேய்க்க போகிறோம். தண்ணியால் தொடச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது, ஓரளவுக்கு நீட்டாகிடுச்சு. ஸோ இப்போ எந்த இடம்லாம் ஸ்க்ராட்ச் இருக்கோ நம்ம அந்த இடம்லாம் வந்து லைட்டாக இந்த 2000 எமெரி பேப்பரால் லைட்டாக தேய்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மாஸ்கிங் டேப்பால் நம்ம கார்னர்ஸ்லாம், அதாவது பெயிண்ட்டே தெரியாத
இந்த எல்லோ கலர் பெயிண்ட்டு தெரியாத அளவுக்கு, அதாவது வண்டியோட பெயிண்ட்டு அந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக இந்த மாஸ்கிங் டேப்பால் நம்ம கவர் பண்ணணும். மாஸ்கிங் டேப்பால் கவர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எல்லோ கலர் வந்து இந்த கார்னரில் தெரியவே கூடாது. நம்ம ஃபுல்லாக அதை கவர் பண்ணிட்டோம். தேவைன்னா வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் டேப் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கரெக்டாக இந்த ஏரியாவுக்கும் இந்த ஏரியாவுக்கும் வந்து கனெக்ஷன் இல்லாத மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இதுதான் வந்து வண்டியை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த இடம் மேலே வந்து அந்த தலைப்பகுதியை வந்து நம்ம இப்போ கவர் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ தலைப்பகுதியை கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த 2000 எமெரி பேப்பர் நான் வாங்கியிருந்தேன்ல, ஸோ அதை வச்சு இப்போ நல்லா தேய்ச்சிக்கலாம். எங்கெங்கெல்லாம் ஸ்க்ராட்ச் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். ஸோ ஸ்க்ராட்சே இல்லாத போது பெயிண்ட் அடித்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த எமெரி பேப்பரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா, லைட்டாக தண்ணியிலேயே முக்கிட்டோ, லைட்டாக தண்ணியில் முக்கிட்டு இல்லைனா வந்து சோப் வாட்டரில் முக்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே தேய்ச்சிட்டே இருக்கணும். இப்போ இந்த எமெரியால் ஃபுல்லாக நம்ம போட்டு நல்லா தேய்ச்சிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நீட்டாக ஆகிடுச்சு. இப்போது அதாவது இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து தெரியாத மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கும்போது நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமையும் அடிக்கலாம். ஆனால் வந்து ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இடத்துல மாஸ்கிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நைஃப் தேவைப்படும். இது எதுக்குன்னா வந்து நீங்கள் கரெக்டாக மாஸ்கிங் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸ்லாம் நீங்கள் கட் பண்ணணுன்னா கரெக்டாக இதை வச்சு நீங்கள் நல்லா கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இதையே நம்ம கட் பண்ணுவோம். ஒரே கையில் பண்ணுறதுனால இந்த மாதிரி கரெக்டாக சர்க்கிளாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே தேவையில்லாததெல்லாம் எடுத்துடலாம். அதே மாதிரி இதையும். ஸோ உங்களுக்கு வந்து எண்டு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் பண்ணணும். இதையெல்லாம் வந்து இப்போ பண்ண போகிறோம். இப்போ நான் டேஷ்போர்டும் கவர் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. ஆக்சிலேட்டர் அதுக்கப்புறம் இந்த பட்டன்ஸ் எல்லாமே நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ பெயிண்ட் அடிக்க வேண்டியதான். இது இந்த ஃபுல் வேலையும் எனக்கு பண்ணுறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆச்சு. ஸோ ரொம்ப மைன்யூட்டாக நம்ம வந்து எங்கேயுமே அந்த எல்லோ பெயிண்டில் நம்ம பிளாக் பெயிண்ட் போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஃபேட் ஆகிருக்குன்னு நம்ம பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பெயிண்ட்டு தான் நம்ம இப்போ அடிக்க போகிறோம். நல்லா குலுக்கிக்கலாம். முதல்ல வேறு ஏதாவது ஒரு இடத்துல அடிச்சுட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பெயிண்ட் வந்து நான் அடித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கேப் விட்டேன். இந்த பெயிண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக காஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து இப்போ 2வது கோட் அடிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த 2வது கோட்டை அடிச்சிங்கன்னா இன்னும் நல்லா டார்க்காக இருக்கும், ப்ரைட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த 2வது கோட்டை இப்போ அடிக்கிறோம். சைலன்சர்லேயும் அடிச்சிட்டேன். ஸோ சைலன்சரும் பார்க்குறதுக்கு நீட்டாகிடுச்சு. சீரியஸாக இந்த பெயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 150 ரூபா தான். ஆனால் வந்து இவ்வளோ வேலை பண்ணுது. ஸோ இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ ஃபுல்லாக காஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து மாஸ்க் ரிமூவ் பண்ண வேண்டியதான். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த குப்பையை ஒரு நல்ல இடத்துல டிஸ்போஸ் பண்ண வேண்டியதான். இப்போ பெயிண்ட் அடிச்சிட்டோம். ஒரு சின்ன ரைடு போயிட்டு வரலாம். பக்கத்தில் ஒரு கடை வரைக்கும் போகிறேன். இப்போது நீங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கொஞ்சம் கீழே பார்க்குறேன். ஸோ இப்போது உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ நீட்டாக அழகாக ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது.
அதிலே வந்து நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ நல்லா தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.